இல்லை அவர் பெரியார் எழுத்த சிறுத்தை பாயம் அப்படின்னா புலி வந்து பதுங்குமா? புலியும் பாயும், புலிக்கு பாய தெரியும். புரிஞ்சுட்டீங்களா? சிறுத்தை என்பது அந்த வீரமுள்ள அந்த தத்துவ கோட்பாடு என்பது திராவிட கட்சியில மண்டியிடுவதல்ல. சிறுத்தையோட குணாதிசயங்கள், சிறுத்தையோட கோபம் என்பதும் மண்டியிடுவதல்ல. ஒரு அந்த திராவிடத்திற்கு முரட்டு முட்டு முட்டாம அவரை ஒன்று தனிச்சு நிற்க சொல்லுங்க, இல்லை அந்த மக்களுக்கான அதிகாரத்தை வாங்கி கொடுக்க சொல்லுங்க. புரிஞ்சுட்டீங்களா? அவருடைய சிறுத்தை பாயும் பொழுது புலி பதுங்காது, இதுவும் பாயும். புரிஞ்சுட்டீங்களா? அப்போ திராவிடருடைய அந்த பெரியாருடைய கொள்கை பூரா அவர் ஏற்றுக்கிறாரா? சொல்லுங்க பார்ப்போம். தமிழருடைய திருநாள் பிச்சை எடுக்கிற நாள். புரிஞ்சுட்டீங்களா? பிச்சை எடுக்கிற நாள். தமிழர் திருநாள் என்பது தமிழர்கள் பிச்சை எடுக்கக்கூடிய நாள். கன்னடனும் தெலுங்குலாம் தவிர தமிழனுக்கு போராட எவன்டா இருக்கான்? ஈர வெங்காயம் சொன்னாரா சொல்லலையா? சான்றுகள் இருக்கு சகோதரா. இதே கடவுள் மறுப்பு பேசிய இந்த ஈவேரா முதல்ல வந்து நீ வந்து கோயிலில் வந்து அந்த 10க்கு 10 இடத்துல தமிழர்கள் வந்து அவர்கள் வழிபட முடியல, கருவறைக்கு போக முடியல. உனக்கு கடவுளே இல்லைங்கிற. கருவறைக்குள்ள எவன் போனா என்ன போகாம இருந்தாங்க? இது பெரியார தொடச்செறிவும் சகோதரா. உன் கடப்பாறையை வந்து இங்க உடைச்சு நொறுக்கி எரியறதுக்கு நாம் தமிழர் கட்சி இதெல்லாம் என்னைக்கே காயலாங்கடைக்கு போயிடுச்சு அண்ணன் சொன்ன மாதிரி. புரிஞ்சுங்களா? அவர் இருக்கிற அந்த திராவிட கட்சி ஒரு சீட்டு ஒரு அரை சீட்டு கொடுக்கறதுக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்காது. நாம் தமிழர் கட்சி 1லிருந்து ஆரம்பிக்காம புள்ளியிலிருந்து ஆரம்பிச்சு 36,50,000 வாக்கு. அவர் விடுதலை சிறுத்தைகள் காலம் காலமா முதுகெலும்பு இல்லாத அந்த தலைவன் திராவிட கட்சியிலே அண்டி ஒண்டி அந்த அதிகாரத்தை பெறுவதற்காக அவர் வந்து அங்க கூச்சல் இருறாரு, அவங்களுக்கு முட்டு கொடுக்குறாரு. அது ஒருபோதும் நடக்காது. நாங்கள் அடிச்சு காட்டுவோம். மாற்று கருத்து